ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவும் சோனும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம நிலா அந்த வீட்டில் இல்லாத போது அந்த வீடே வீடாக இல்லாமல் இருக்குது, அந்த வீடே ஒரு கலகலப்பு இல்லாமல் இருக்குது. எல்லாருமே வந்து நம்ம நிலா இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காமல் ஒவ்வொருத்தராக வந்து நம்ம நிலாவை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிலாவோட அம்மா என்னன்னாக்கா, என்ன இவனுங்க 3 வேளைக்கு 4 வேளை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க, இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. நிலாவை இங்கிருந்து பிரித்து கொண்டு போயிட்டு நாம் நினச்ச மாதிரி நம்மளோட வசதிக்கேற்ற ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்து நிலாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிலா இந்த பிஸ்னஸில் தான் வந்து அவள் குறியாக இருக்கிறா. அந்த பிஸ்னஸை காரணம் காட்டி நல்லா பிஸ்னஸில் செட்டிலாக இருக்கிற ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா பிளான் போட்டிருக்காங்க. என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் சாதாரணமாக இந்த வீட்டுக்கு வான்னு சொன்னதுக்கே வந்து அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறேன், தம்பிக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு வந்தா அவன் நம்ம ஊருக்கு வருவாளா? முதல்ல அது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, அப்படி வரலனாக்கா நிலாவை அடித்து இழுத்துட்டு போகிறத விட நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நிலாவை இங்கேருந்து கடத்தி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நிலா ஒட்டு கேட்டுட்டாங்க. ஓஹோ, இதுதான் உங்களுடைய திட்டமா? இதுக்கு தான் வந்து எனக்கு வந்து கம்பெனி ஆரம்பித்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஏற்காடில் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, நீ ஏன் இங்கே இருக்கிற, அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்கள நம்பி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, பெத்த அப்பா அம்மாவே நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, நம்பரை ஒரே ஆள் நம்ம சோழன் தான். அடுத்த நொடியே வந்து நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணி, சோழா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இங்கேருந்து பிரித்து கொண்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க எங்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசி பழகுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வந்து திருட்டுத்தனமாக இந்த மாதிரி நான் ஒரு பிளானை போட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு கேட்க, இதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் காப்பாற்றுறதுக்காக நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் அந்த வீட்டிலேருந்து நம்ம நிலாவை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாலையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கே வருவாங்கல்ல, அப்படி வந்தாக்கா அவங்க என்ன கேட்பாங்க, என்ன நிலா உனக்கும் சோழனுக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நீ அந்த வீட்டில் இருக்கணும், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சு தரேன், மிகப்பெரிய ஆர்டரெல்லாம் ப்ராஜெக்டெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், என்னை நம்பு, நீ வா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் அவங்க கூட வர முடியாது, உங்களுடைய திட்டம் சதி திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டோம் இங்கே இருக்கிற ஆட்களை விட்டு என்னால் வர முடியாது, சொல்லப்போனால் சோழன் தான் என்னுடைய புருஷன், நான் சோழனை இப்போ காதலிக்கிறேன், சோழனை மனசார காதலிக்கிறேன், நானும் சோழனும் ஒருத்தர் விரும்புகிறோம், இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஏன் இப்போவே கூட சோழா நீ என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்படி நடந்தால் நம்ம நிலா கழுத்தில் நம்ம சோழன் தாலி கட்டுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.